அந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவும் எங்க காசு இருக்கு இல்ல? கோயில்ல வந்து அண்ணாமலை கோயில்ல சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்க? இதே ஒண்ணா ஏன் அந்த பாவத்தெல்லாம் ஏத்துக்கிறீங்க? நீங்க எதுக்கு சார் இந்த வாங்கி வந்து சாப்பிடுறீங்க? ஓபன் பண்ணுங்க. டெய்லி தான் மேடம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நாங்க டெய்லி என்ன வேலை செய்வீங்க? மளிகை கடை. அதுக்கே சார் இங்க எடுத்துன்னு வரீங்க? அந்த கவர் பிரிச்சு பாருங்க. திருவண்ணாமலை கோவிலில் மாமிசம் சாப்பிட்ட 24 மணி நேரத்தில் அதே இடத்தில் தெளிக்கப்பட்ட புனித நீர், கருவறையில் செய்யப்பட்ட சிறப்பு பூஜை, கடவுள் பாதத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட தெய்வீக பொருள், ஒரு இடம் விடாமல் மூலவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு புனித நீர் தெளித்த சுவாமிகள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் ராஜகோபுரம் அருகே ராமலிங்கனார் தெருவைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி மாமிச உணவு சாப்பிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அண்ணாமலையார் திருக்கோவிலின் கருவறை முன்பு சூரிய பகவானின் அருகே திருக்கோவில் சார்பில் ஸ்தவன பூஜை செய்யப்பட்டது. மேலும் திருக்கோவிலில் ஊர்வலமாக கொண்டு சென்று புனித நீரும் தெளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மூலவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக மாமிசம் சாப்பிட்ட இடத்திலும் புனித நீர் தெளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து திருக்கோவில் ராஜகோபுரம், பிரதோஷ நந்தி, திருக்கோவில் வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டு பிராயசித்தி பூஜை நிறைவு பெற்றது.